அருமையான காலை கருமறையில சேரும். விலை முடிச்சிட்டாங்க. என்ன விலைக்கு முடிச்சாங்கன்னு தெரியல. ஓகே, அப்படியே நம்ம உள்ள பதிவுக்கு போயிடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. விற்பனை விலைங்க வர எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். மாடுகள் வர இறங்கி சேல் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்படியே உள்ள இருக்கிற மாடுகள் என்ன விலை வரும் என்ன ஏதுன்னு அப்படி பதிவில் பார்த்துடலாம். இது செவ்வாய்க்கிழமை மதியானம் 2:30 மணி அளவில் ஆரம்பிச்சு புதன்கிழமை காலையில் மட்டும் நடக்கிற நண்பர்களே. திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய மாட்டு சந்தைகள் இதுவும் ஒன்று. ஓகே, அப்படியே உள்ள போய் பார்த்துடலாம். இந்த பதிவில் நாட்டு மாடுகள், ஜல்லிக்கட்டு காளைகள் இதை பற்றின விலை நிலவரம் பார்க்க போகிறோம். ஓகே, பதிவுக்கு போவோம். ஜெயங்கொண்டத்துல சேர்ற காலை ஒன்று வேலை நாங்க நினைக்கிறேன். ஓகே, கண்ணு இறக்கிட்டாங்க. அப்படியே உள்ள போய் பார்ப்போம். இன்னைக்கு காலை விளையாடுறது நிறைய தான் இருக்குது. ஜெர்சி காலை வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போனோம்னா மெரளியாட்டு இருக்கு. மெரளியோட காலை ஒன்று பிடிச்சிட்டு வந்துருக்காங்க. நல்ல மறையோடு இருக்கு, பார்க்கறதுக்கு ஜம்முன்னு அம்சமா. அந்த காலையை பார்த்துருவோம். அப்படியே உள்ள நின்று முரண்டு பிடிக்க மாட்டிருக்குது. இங்க பாருங்க, வந்துட்டான். ஏய் டேய், இன்னும் பிடிச்ச கொண்டு வரக்குள்ள ஒரு வழி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். சேட்டை பண்றங்காட்டி அப்படியே நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ள போலாம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். புலிக்குளத்துல சேருமா? புலிக்குளத்துல சேரும். ஜல்லிக்கட்டு காலை எடுத்துருக்காங்க. நல்ல ஜம்மன் இருக்கு. ஜம்மன் இருக்கு. பல்லு சேர்ந்ததா? பல்லு சேர்ந்த மாடு 55 சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஆமா, அது 35 சொல்றாங்க. 35 30 ரூபாய்க்குல கேட்டேன். வெரி குட், வெரி குட். போயிடலாம் உள்ள. துண்டு போட்டு விலை பேசிட்டு இருக்காங்க. மும்மரமா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. உள்ள போய் கேட்கறதுக்கு எதுவும் முடியாத இருக்கு. இன்னைக்கு வந்து காளைகள் வந்து ஜல்லிக்கட்டு காலை பெரிய லெவல்ல வரல. இருந்தாலும் ஓரளவுக்கு வந்திருக்கிறது கரெக்டா கேட்கவும் முடியல. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வல்லநாடு ஏரியால இருந்து அருமையான புலிக்குளம் காளை ஒண்ணுமே கும்பலச்சேரி காளைகன்னு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. ஒவ்வொன்று என்ன வேலை வருது என்ன ஏதுன்னு கேட்கலாம். ரெண்டு பாக்குறேன் நல்லா திங்கு முள்ள ஜம்முன் இருக்கு. இது பிளஸ் அது அந்த புலிக்குளம் ஐயா தான் கொண்டாந்துருக்காரு. ஐயா ஒரு நிமிஷம். ஐயா வணக்கம். பேரு துரசாமி. வர்றீங்க? வல்லாடு. வல்லாடு. அதான் எங்க எந்த ஊரு? வல்லாடு. ஆமா ஆமா. தேனூர். வல்லாடு தேனூர். ரெண்டு காலம் கொண்டாந்தீங்களா இன்னைக்கு? விற்பனையில எப்படி போகுதுங்க? எத்தனை பேர் மோதுறாங்க? 40 ரூபாய்க்கு கேக்குறாங்க. இந்த காலையா? புலிக்குளத்துக்கா? இவ்வளவு பெரிய காலையா? வாடியில அவுத்த மாடா? ஆமா ஆமா. பல்லு 4 பல்லு. 4 பல்லு. நல்லா பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கு. 40 ரூபாய்க்கு தான் மோதுறாங்க. நீங்க என்ன வேலை சொல்றீங்க? அங்க 40 ரூபா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேல கேட்கல. இந்த உம்பளச்சேரி கண்ணு இதெல்லாம் ஒரு 25 ரூபா சொல்றேன். 25 ரூபா. 25 ரூபா. இது எத்தனை பல்லுங்க? இது பல்லு 4 பல்லு தான். 4 பல்லு தான். 26 ரூபா. 26 ரூபாய்க்கு மோதிட்டு இருக்காங்க. நீங்க எதிர்பார்த்த வேலை வந்தா கொடுத்துடலாம். சரி சரி. இந்த மாதிரி காளைகள் வேணா இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். போன வாரத்தோட இந்த வாரம் காளைகள் வரது கம்மியா தான் இருக்குமா? காளை கம்மி தான். கம்மி தான். சரி, ஓகே. சரிங்க, ரொம்ப நன்றி. திருச்சி ஏரியால இருந்து மறையில சேர்ற கண்ணு கொண்டாந்துருக்காங்க. ஒரு 3 கண்ணு கொண்டாந்துருக்காங்க. இந்த முன்னாடி இருக்கிற கண்ணு மட்டுமே அந்த மரக்கண்ணு ஒரு 45 ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எத்தனைன்னு தெரியல. அதுக்குள்ள வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே காமிச்சிடலாம். அது 2 ஜல்லிக்கேட்ட கன்றுகள் தான். முனை எடுக்கிறதா? தம்பி நீ எங்க வந்த? மாடு வாங்கிருக்கா? டேய் இங்கே வா. மாடு வாங்கிருக்கா? கண்ணுக்குட்டி வாங்கிருக்கா? மாடு வாங்க தானே. எதுக்கு? மாடு வாங்க வளர்க்கறதுக்கு. ஜல்லிக்கா? ஆமாண்ணே. எந்த ஊர்ல இருந்து வர்ற? நான் மதுரை. மதுரையில இருந்துட்டு திருமங்கலம் பக்கம். ஆமாண்ணே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு வந்திருக்கா? வந்திருக்கேன். இன்னைக்கு வரல. சரி, ஓகே. அப்படியே பாருங்க, மாடு வந்து இறங்கிட்டே இருக்கு. பிடிச்ச மாதிரி மாடு இருந்தா பாருங்க. அப்படி இந்த பார்த்தோம்னா வாரிக்கு சொல்லலாம்.
அதுல அந்த அளவு கூப்பிடுறாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? அரியலூர்ல இருந்து. அரியலூர் மாவட்டம். எந்த ஊருங்க? அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர். கீழப்பலூர். நீங்க வந்து எத்தனை காவலை கொண்டாந்தீங்க? 5. போயிட்டு விற்பனை எல்லாம் பரவாயில்ல. கைவசம் இருக்கிற காலையில் பாத்துறாங்களா? பாருங்க. அதுவே ஜெயங்கொண்டங்களா? உம்பளச்சேரியில. உம்பளச்சேரி. உம்பளச்சேரியில ஜெயங்கொண்டங்கால. இது என்ன ரேட் வருங்க? 55,000 வரும். இது 55,000 வரும். பல்லுங்க? பல்லு 4 பல்லு போட்டுருக்கு. ஜல்லில அவுத்த மாடா வாடியில அவுத்த மாடா? வாடியில அவுத்தது. வாடியில அவுத்தது. போக்கு மாடா நின்று விளையாடுமா? போக்கு மாடு. போக்கு மாடு. இதெல்லாம் புளிக்குழம்பு இருக்கு மாட்டிருக்கு. இதெல்லாம் இன்னும் ஜல்லிக்கட்டுக்கு போல, ட்ரைனிங் போல. இது எத்தனை வருஷம் இருக்குங்க? இது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒண்ணு இருக்கும். பல் போடாத கண்ணு. பல் போடாத கண்ணு. ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒண்ணு என்ன ரேட் சொல்றீங்க? இதெல்லாம் ஒண்ணு 30. 30 ரேஞ்ச் வருது. ஆள் இன்னும் ஹைட் வருவாருங்களா இல்ல இவ்வளவுதானா? ஹைட் வரும் இன்னும். கொஞ்சம் ஹைட் வரும். இன்னும் பல்லு. இந்த மாதிரி கண்ட்ரோல்ல வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் என்ன சொல்லுங்க? 96 55 36 41 04. இது போக எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஜல்லியில? கைவசம் போய் கிராமத்துல பார்த்து தான் வாங்கணும். இருக்கிற பக்கம் வாங்கி கொடுப்பீங்க? வாங்கி கொடுப்போம். சரி, ஓகே. ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துருக்கிற பாத்தீங்கன்னா 2 காங்கை காளை கொண்டாந்துருக்காங்க. பாக்குறதுக்கு ரெண்டுமே ஜம்முன் இருக்கு. காய் அடிக்காத காளை, அட்டகாசமான காளை. ஐயா இது என்ன விலை வருங்க? 85. பல் போட்டிருக்குங்களா? ரெண்டு பல்லு. 2 பல்லு. 2 சேர்ந்து 85 ரூபா சொல்றீங்க. இது எப்படி வண்டிக்கு இது பழக்கிருக்கீங்களா இல்ல பூச்சிக்கு வச்சிருந்தீங்களா? பூச்சிக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இன்னும் மாடு ஹைட் வெயிட் ஏறு. நல்லா ஏறும். சரி சரிங்க. என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க ஐயா? 70 ரூபாய் கேக்குறாங்க. 70 ரூபாய்க்கு கேக்குறாங்க. சரி, ஓகேங்க. அருமையான காங்கயம் மயில 85 ரூபா சொல்றாங்க. ஆனா விலை வந்து கம்மியா தான் மோதிட்டு இருப்பாங்களாட்டு இருக்கு. அப்படியே இந்தல பார்த்தோம்னா நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க அரியலூர்ல இருந்து வரோம். நீங்க எத்தனை காளை கொண்டாந்தீங்க ஐயா? காலை 3 காலை கொண்டாந்தோம். குடும்ப கையில் இருக்கா இல்ல சேலை? இல்ல ஒன்னு பேல் இருக்கு. பாத்துடலாங்களா? இது என்ன புலிக்குளத்துல சேருங்களா? புலிக்குளம் மாடா? புலிக்குளம் தான். எத்தனை பல் போட்டிருக்கீங்க? பல்லு கடை சேர்ந்த மாடு. சேர்ந்த மாடு. ஜல்லியில அவுத்திருக்கா? அவுத்த மாட்டோம். அவுத்த மாடுதான். என்ன ரேட் வருங்க ஐயா? இது 75 ரூபா வரும். 75 வரும். எத்தனை வாடியில இறங்கி இருக்குங்க? இது 10 வாடியில போயிருக்கு. அப்படி இது என்ன ரேட்? இது 50 ரூபா சொல்றேன். காலை அது எப்படி? இது வாடியில ஊத்த மாட்டேதானா? இது வாடியில சுமார் 2 வாடி தான் ஊத்துது. 2 வாடியில ஊத்துதா? பல்லு 2. என்ன விலை வருங்க? இது 50 ரூபா சொல்றேன். 50 ரூபா. மாதிரி ஜெயங்கொண்ட கண்ணு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அதுப்பா வேற என்னென்ன கண்ணு கிடைக்கும் உங்ககிட்ட? காஞ்சியம் கிடைக்கும். இது சீமைய காலை கிடைக்கும். எல்லாம் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நம்பர் தர முடியுங்களா? ஃபோன் நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்து வாங்கிக்கீங்க அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா காங்கேயம் பிளஸ் கிடமாடு கிராஸ் காலை கொண்டாந்துருக்காங்க. இது எத்தனை பல்லுக்கு இங்க போட்டிருக்கு? 4 பல்லு. 4 பல்லு. என்ன விலை சொல்றீங்க? என்ன ரேட்டு கேக்குறாங்க? 35 ரூபா சொல்றேன். 20 உடச்சு கேக்குது. 20 உடச்சு எல்லாமே மரத்து அப்படியே நிக்க மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு வியாபாரம் மொத்தம் இதா போகுது. சரி, ஓகேங்க. அப்படிங்க. அந்த பார்த்தோம்னா மாடுகள் வந்து நிறையவே இருக்கு. ஆனா அப்படி இது கேட்டு பார்ப்போம். சந்தைக்குள்ள சேட்டை பண்றவங்க நல்ல கம்பீரமா இருக்கு. அதே மாதிரி அருமையான காங்கேயங்கள் ஒண்ணு வந்திருக்காங்க. ஆனா இது என்ன விலை வரும்? என்ன விலை வருது? நான் வீடியோ கேக்குறேன். விலை என்ன வர சொல்றதுக்கு? விலையா 35 ரூபா வரும். இது கண்ணவரத்துக்கு என்ன? கண்ணாவரத்துக்கு என்ன? கண்ணவரத்துக்கு என்ன? பூரா பல்லுங்க 2 பல்லு. 2 பல்லு. பூரா ரேஞ்ச் வருது. ஆமா, 30 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. கண்ணபுரம் ஏரியால வாங்கின கண்ணு, அது சந்தையில வாங்கின கண்ணு, பேர் சந்தையில. சரி, ஓகேங்க ஐயா. அப்படியே பார்த்தோம்னா இது எல்லாமே டக்குன்னு விற்பனை முடிச்சு கொண்டாந்து கட்டிட்டாங்க.
இதுக்குள்ள மரளி ஒண்ணு. ஏய் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா புலிக்குளத்துல சேர்ந்த அருமையான காளை ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. பல்லு சேர்ந்த மாடு 60 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. விலை கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இது என்ன எத்தனை வாடி அவுத்துருக்காங்க? ஒரு 10 வாடி ஆகுத்துருக்கோம். 10 வாடி அவுத்து மாடு. சரி ஓகேண்ணா. எந்த ஏரியால இருந்து வரீங்க? நான் பொன்னமலையில இருந்து வாரிப்பட்டி. வாருப்பட்டி. சரி ஓகே. வாருப்பட்டி ஏரியால இருந்தா கொண்டாந்துருக்காங்க. 60 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. விலை கொஞ்சம் மந்தமா போறங்காட்டி விலை கம்மியா கேட்டுருக்கிறதா சொன்னாங்க. அப்படியே நம்ம அடுத்து பார்த்துருவோம். அதே மாதிரி உங்களச்சேரியில ஒரு காலக்கண்ணு கொண்டாந்துருக்காங்க. நல்ல மரளியாட்டு இருக்கு. வாச்சலோட இருக்குது. அவ்வளவுதான் உள்ள சீனாக்கிடும். வாச்சலோட தான் இருக்கு. நீங்க போய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேற பாய்ச்சலோட இருக்கு. பார்த்து மிரண்டு வைக்கிறதுக்கு மட்டும் நல்ல ஜம்முன்னு இருக்கு. மாடுகள் வரத்து நிறைய இருக்கு. ஆனா கொஞ்சம் அப்படியே அந்தல போயிடுறேன். ஒன்று சேட்டை பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நல்ல பெரிய கும்போடு இருக்கு பாக்குறது. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து வரீங்க? மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டி மேலூர். எத்தனை காலம் இன்னைக்கு சந்தைக்கு கொண்டாந்துருக்கீங்க? 2 காலை கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுமே வாடியில வந்து காலையா? ஆமா, 2மே வாடியில விட்டுருங்களா. இது வந்து என்ன நேரத்துல சரி? எந்த ஏரியா? இது காரி. அதாவது காங்கேயம் கிராசிங்களா இல்ல நாட்டு மாடு தான். கிடமாடா? ஆமா. பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கு? 6 பல்லு. 6 பல்லு. என்ன விலை வருங்க? 50,000 சொல்லியிருக்கான். 45,000 கொடுப்போம். 45 ரூபா கொடுக்கலாம். சரிண்ணா. அது வந்து இல்ல, அதுவும் நாட்டு மாடு தான். வீட்டுல வளர்த்துற வீட்டுல நாட்டு மாடு. அது என்ன ரேட் வருங்க? அது வந்து 6 பல்லு. 6 பல்லு. ஆமா, 40 ரூபா விலை சொல்லிட்டு இருக்கோம். ஆமா. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது போக எத்தனை உருப்படிகள் வந்து கை சேர்த்து? இல்ல, நம்ம வீட்டுல எப்படி ஒரு 10 மாடு சந்தைக்கு வந்துடும். ஆமா, 10 மாடு இருக்கும். 10 மாடு இருக்கும். நம்பர் தரப்படுங்களா? ஓகே. இந்த தரேன். 82 20 43 52 56. பேர் வந்து பிரபு ஜே பிரபாகரன். ஓகே. காங்கேயம் கிராஸா? நல்ல துணில சாஞ்சிச்சு. கவுட்டிக்கும் போடு இருக்குது. காங்கேயமா புழுகுறாங்க. மாடு இப்பதான் கொண்டாந்துருக்காங்க. போய் கேட்டோம்னா சரி ஓகே. அப்படியே அடுத்து பார்த்துக்கலாம். இங்க பார்த்தோம்னா உழப்பிட்டா போட்டு இருக்காங்க. நல்ல செவல ஜம்முன் இருக்கு பாக்குற கட்டாசமா. விலை மோதிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து மாடுகளை பார்த்துட்டோம். அப்படி இந்த பதிவு முடிச்சிடலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.